சென்னையில் இந்த யாத்திரையை ஜனவரி மாதம் முடிக்கிற போது தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடப்பட்டிருக்குன்னாரு. நான் நக்கல் பண்ணல. என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலையே. வேல் யாத்திரைன்னு ஒண்ணு எல்முருகன் தலைவராக இருக்கும்போது நடத்தினார். ஒரு துளி கூட மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. மதத்தை கொண்டு வந்து அரசியல்ல புகுத்துறதுக்கான ஒரு அழிச்சாட்டியம் அது பிஜேபி பண்ண சில்மிச முயற்சி. அதான் அன்னைக்கெல்லாம் வந்தீங்களா, நீங்க இப்ப வரீங்கன்னு சொல்றீங்களே, நிஜமா நீங்க தயாரா இருக்கீங்களான்னு முதலமைச்சர் அந்த பார்வையும் சேர்த்து கேட்டதா தான் நான் பாக்குறேன். இந்த கச்சா எண்ணெய் விலை உயருது, பீப்பாய்க்கு இவ்வளவு டாலர் ஏறுதுன்னா அது பாதியா குறைஞ்ச போது இங்க விலையை குறைக்கணும்னு ஒரு துளி கூட கவலைப்படல. அதை பத்தி இங்க இருக்கிற பிஜேபி காரங்களும் வாய் திறந்ததே கிடையாது. ஒரு நல்லதை ஏன் பண்ணலன்னு கேட்டா 1000 விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நல்லதை கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளாகட்டும், இந்த நலன்களை பாதுகாக்கிறதாக நம்மளை இரண்டாம் தாரமாக தான் அவங்க பாக்குறாங்க. அது மாறாத வரைக்கும் பிஜேபி ஒரு லெவல் தாண்டிலாம் இங்க வளர முடியாது. ஏதோ சாப உடல. ஜெயலலிதா அவர்கள் லேடியா மோடியா அப்படின்ற அளவுக்கான ஒரு விமர்சனத்தை வரல. எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பாளராக தான் இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் ஒரு வகையில எடப்பாடி தான். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு என்டிஏ அலையன்ஸ் சொன்னதை அவரால் தடுக்க முடியல. அந்த ஆளுமையோ அல்லது அந்த அதிகாரமோ எடப்பாடி கிட்ட இல்லாதனால என்டிஏங்கிறதே அப்படியே பேசுபொருள் ஆயிடுச்சு. கூட்டணி அவங்க சொல்றது வெக்கப்படும் இல்லை, என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. திமுகலையும் கூட ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு கனிமொழி போனாரு. அப்ப திமுக கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்கன்னு பாக்குறது அப்படி பார்க்க வேண்டியது. அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியுடைய அலுவலகத்துல போடுறது அதுல என்ன உங்களுக்கு பெரிய அப்படியே வைக்க வேண்டி கிடக்கு? கௌரவ குறைச்சல் ஏத்துக்கிட்டு வந்துட்டீங்க. என்னுடைய எதிரி துரோகின்னு சொன்ன தினகரனே நேற்று அங்க வந்துட்டாரு இல்லையா? இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வித திருப்தியை தந்திருக்கும். திமுக அதுக்காக அடிமையா இருக்குது, திமுக பயந்துகிட்டு போயிட்டாங்க எப்படி எடுத்துப்பீங்க? வந்தாவா வராட்டி டபுள் இன்ஜின் சர்க்கார்ங்கிற வார்த்தை மற்ற மாநிலங்கள்ல எடுபடல. டபுள் இன்ஜினா இருந்தாதான் ஒரு மாநிலத்துக்கு வளர்ச்சி வரணும்னு அவசியம் இல்லை. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மண் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். என்டிஏ அலையன்ஸினுடைய தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சு பாஜக எல்லா கட்சிகளுக்குமான சீட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இங்க இத்தனை நாள் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. நேற்று அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய அலுவலகத்துல இருந்து தான் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பாளராக இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த தேர்தலுக்கான நேரேஷனை செட் பண்ற போதே திமுக தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படிதான் கொண்டு போனாங்க. பிஜேபியை மையப்படுத்திய ஒரு அணியாக தான் அதை உருவகப்படுத்த நினைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கும் பிஜேபிக்கு எதிரான மனநிலை ஒரு துளி கூட குறையலை. அந்த எண்ணம் மாறலை. அந்த வெறுப்பு அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரியம் வரவே இல்லை மக்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்களும் நடந்துக்கிறாங்க. இதை என்கரேஜ் பண்ணணும்னு திமுக நினைச்சுதான் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பிஜேபி மையப்படுத்தி எடுத்துட்டு போகணுன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்டிஏன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணியை திமுக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு சொல்லாம நம்ம இந்த திமுக கூட்டணின்னு சொல்றோம். அதை என்டிஏ அலையன்ஸ்ன்ற ஒரு செட்டே காரணம் ஒரு வகையில எடப்பாடி தான். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு என்டிஏ அலையன்ஸ் சொன்னதை அவரால் தடுக்க முடியல. கடந்த நாடாளுமன்றத்தை 2019 நினைக்கிறேன் ஆட்சியில் இருக்கிறார் எடப்பாடி முதலமைச்சரா. இதே மாதிரி என்டிஏ அலையன்ஸ் சொல்ல பார்த்தாங்க. இவர் இல்லை அது சரி வராதுன்னு சொல்லி அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பிரதமரே போய் மாத்திக்கிட்டார். திருப்பூர்ல ஆரம்பிச்ச அந்த தவறை, அந்த கருத்தை மதுரையில் போய் மாத்திக்கிட்டார். இப்போ அந்த ஆளுமையோ அல்லது அந்த அதிகாரமோ எடப்பாடி கிட்ட இல்லாதனால என்டிஏங்கிறதே அப்படியே பேசுபொருள் ஆயிடுச்சு. கூட்டணி அவங்க சொல்றது வெக்கப்படும் இல்லை, என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அதனாலதான் பிஜேபியை மையப்படுத்திய தாக்குதலை திமுக இன்னைக்கு வரைக்கும் விடலை. மற்றபடி டெல்லிக்கு போறாரு, அடிமையா இருக்கிறாருங்கெல்லாம் அவங்களுடைய தரப்பு விமர்சனமா இருக்கலாம். டெல்லிக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தேசிய கட்சியினோட கூட்டணி வைக்கிற போது போய் தான் ஆகணும். நீங்க போனதுனாலேயே அடிமையாயிரன்னு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அடிமையாக இருந்த சில வேலைகளை பண்ணா போட்டு அம்பலப்படுத்துங்க, அது உங்களுடைய வேலை. அவங்க பண்றதை நீங்க அம்பலப்படுத்தலாம், நீங்க பண்றதை அவங்க அம்பலப்படுத்தலாம். சில நேரத்தில் 2 பேருமே ரகசியமா சில ஒப்பந்தங்களை போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் தனி. திமுகலையும் கூட ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு கனிமொழி போனாரு. அப்ப திமுக கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்கன்னு பாக்குறது அப்படி பார்க்க வேண்டியதில்லை. சரி, அப்படியெல்லாம் போய் ஒரு யதார்த்தத்தை மீறிய அளவுக்கு அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இல்லாம ஒரு அதையும் தாண்டி ஒரு அதிகமான இடங்களை கொடுத்திருந்தாருன்னா நிஜமாவே அடிமையா மாறிட்டார்னு ஒரு விமர்சனத்தை முன். இந்த விஷயத்துல நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எடப்பாடி 27ங்கிறது ரொம்ப அள்ளி கொடுத்துறவும் இல்லை, அவங்கள குறைச்சும் மதிப்பிடலை. நாங்கள் வளர்ந்துருக்குறோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே 20 கொடுத்தீங்க, இப்போ கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. 27க்குள் முடிச்சதுங்கிறது
ஆளுமை அப்படின்னு அவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி என்னன்னாலும் சொல்லட்டும், அது சாமர்த்தியம்னு நான் சொல்லுவேன். எடப்பாடியினுடைய சாமர்த்தியம் தான். ஏன்னா அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இதை விட 2 மடங்கு. ஏன்னா 45 சீட்டா 50 சீட்டா 55 எங்கிட்ட கொடுங்க, நாங்க கொடுத்துக்கிறோம், நீங்க கொடுத்துக்கணும். யாருன்னா பூவை மூர்த்திக்கு 1 கொடுத்துப்பாங்களாம், பாரிவேந்தருக்கு 2 கொடுத்து, ஏசன்மதி 2 கொடுத்துட்டு, வாசனுக்கு 2 3 கொடுத்து, மீதி எல்லாம் இவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு மொத்தமா எங்ககிட்ட கொடுங்கன்னாங்க. எடப்பாடி உஷாரா, உங்க பிரேக்கப்பை சொல்லுங்க, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு தனியா 27 ஒப்பந்தம் போட்டு வெளியில வந்தது. அந்த ஒப்பந்தமும் மற்ற கட்சிகளோடு நேற்று நடந்த மீதம் 2 ஒப்பந்தங்களும் கூட அதிமுக தலைமை கழகத்துல நடந்தது. அதுதான் அதிமுகவுக்கு பெருமை. இதைத்தான் அதிமுக தொண்டன் ரசிப்பான். ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு பிஜேபி தலைவர்கள் முன்னிலையில போய் ஒப்பந்தம் போற அதுவே கூட அவன் ரசிக்க மாட்டான். அதே பிஜேபியோட ஒப்பந்தம் போனா இப்ப மோடியே வந்து கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை, அமித்ஷா கையெழுத்து போட போறல, பேசுறதும் முடிவெடுக்கிறவனா அவங்களா இருக்கட்டும். கையெழுத்து போட போறது அந்த மேலிட பார்வையாளரோ மாநில தலைவராகவோ இருந்தால் பிஜேபியோடு தலைமை கழகத்துல வந்து அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியுடைய அலுவலகத்துல வந்து போடுறது, அதுல என்ன உங்களுக்கு பெரிய அப்படியே வைக்க வேண்டி கிடக்கு? கௌரவ குறைச்சல் ஏத்துக்கிட்டு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைவர் எடப்பாடி தான் தலைமை அதிமுகன்னு சொன்ன பிறகு அந்த கட்சி அலுவலகத்துக்கு போறதுல வைக்கப்படணும்னு அவசியமே இல்லையே. என்னுடைய எதிரி துரோகின்னு சொன்ன தினகரனே நேற்று அங்கே வந்துட்டார் இல்லையா? இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வித திருப்தியை தந்திருக்கும். ஸோ நேற்றைய நிகழ்வு அப்படி ஒன்றும் அது அடிமைத்தனமா போயிட்டாங்கன்னு நான் பார்க்கல. எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அது நடந்த இடத்தை பார்த்தாலும் சரி, பழைய அதிமுகவை கொஞ்சம் நினைவுபடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். பழைய அதிமுகவை நினைவுபடுத்தியிருக்கா நீங்க சொல்றதை பார்க்கும்போது? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து லேடியா மோடியா அப்படின்ற அளவுக்கான ஒரு விமர்சனத்தை வரல. 10 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய நரேஷன். ஏன் தெரியுமா? 2019 சரி, அதற்கு பிறகு நடந்த 21 சட்டமன்ற தேர்தல், 24 அவர் பிரிஞ்சு வந்துட்டார். இந்த பிஜேபியோடு தொடர்புபடுத்தி அவர் சந்தித்த 2 தேர்தல்களுமே இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு நடக்கல. அல்லது இங்க வாங்க நான் கையெழுத்து போறேன்னு இல்லை, இவ்வளவு பிடிவாதத்தை அவர் பிடிக்கல. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆட்சியில இருந்த போதே பிஜேபி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தார். காரணம் அவங்க இல்லைன்னா ஆட்சியே நடந்திருக்காது. கவர்னரை வச்சு பல்வேறு உதவிகள் செஞ்சுதான் அந்த ஆட்சி 4 ஒரு நாள் சம்பவத்தை வச்சு ஆளுமையோட தான் நடந்துகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு சந்தோஷம் தரும்னு நான் சொல்றேன். அதை சொல்றதுல எனக்கு என்ன தயக்கம்? உண்மைதானே அது. இதுவே நேற்று கொண்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா நான் விமர்சிச்சிருப்பேன். அதிமுக தலைமைங்கிறீங்க, அதிமுக தான் தலைமைங்கிறீங்க, எடப்பாடி தான் தலைவருங்கிறீங்க, கடைசியில் அவரையும் கூட்டியாந்து அங்கே உட்காந்து கையெழுத்து போட வைக்கிறீங்களேன்ற விமர்சனத்தை நான் முன் வச்சிருப்பேன். இப்போ அவங்க கட்சி அவசியம் நடக்கிறப்போ அதை பாராட்டுறதுல நமக்கு என்ன தயக்க வேண்டி கிடக்கு? பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிதானே நான் பார்க்க முடியும். இப்போ டெல்லிக்கு போறதே குற்றம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்போ திமுக தரப்புல இருந்து 2 பேர் 3 பேர் போனாங்களே, அது என்ன குற்றமா இல்லையா? ராகுல் காந்தியை வாங்கன்னு கூப்பிட முடியாது, நீங்க போய் ராகுல் காந்தியை பாக்குறீங்க. கார்கேஜி ஒரு நிமிஷம் வந்துட்டு போறீங்களான்னு கூட முடியுமா ஒரு தேசிய கட்சியுடைய தலைவரை? இவங்க தான் போயாகணும். அது கௌரவ குறைச்சல் இல்லை. திமுக அதுக்காக அடிமையா இருக்குது, திமுக பயந்துகிட்டு போயிட்டாங்கன்னு எப்படி எடுத்துப்பீங்க? வந்தாவா வராட்டி போங்கிற முடிவுக்கு முதலமைச்சர் வந்து 2 மாசம் ஆச்சு காங்கிரஸை பத்தி. அப்புறம் அவரும் சில தெளிவுக்கு வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கப்பட்டு, இல்லை காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் படுத்தினால தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அவரும் ஒரு புரிதலுக்கு வந்து இன்னைக்கு அது ஒப்பந்தமே கையெழுத்தாயிடுச்சு. இனிமேல் பின்னாடிக்கு பார்க்க வேண்டாம். ஸோ பயந்துகிட்டு போனாங்கன்னு திமுக பார்க்க வேண்டியது இல்லை. இந்த விஷயத்துக்காக எடப்பாடி விமர்சிக்கணும்னு அவசியமும் இல்லை. எந்த கட்சியுமே ஒரு கூட்டணி சொல்லும் போது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது இது ஒரு உணர்ச்சி பூர்வமான கூட்டணி அப்படின்றத முன்வைக்கிறாங்க இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் பார்வை? அவர் என்ன பார்வை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கொஞ்சம் சந்தோஷத்துல சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணிக்கை அவர் கட்டுக்குள்ள இருந்த மாதிரி நம்பரை பார்த்தா தெரியுது நமக்கு. அவரை மீறி போயிடல. ஏன்னா ஒரு 170 இடங்களாவது குறைஞ்சபட்சம் அதிமுக நிற்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார். அது நியாயமும் கூட. தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னா சும்மா வெறும் வாயிலெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. தோற்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அல்லது வெற்றி சதவிகிதம் இவ்வளவு குறையும் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சு குறைஞ்சது இவ்வளவு இடங்கள் நிற்கணும்னா 170ங்கிறது பாதுகாப்பான நம்பர். நேற்று போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அந்த 170 அதிமுக தாராளமா நிற்கிற அளவுக்கான நம்பர். அது இனிமேல் யாரும் பெருசா வந்து அதிக சீட் வாங்குறதுக்கு அங்கே கட்சிகள் இல்லை. அந்த திருப்தியோடையும் கூட அவரே நான் உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறேன்னு அப்படி சொல்லிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. அதுல உண்மை இருக்கலாம் இல்லையா? வராத தினகரன் வந்திருக்கிறார், 9 வருடங்களுக்கு பிறகு மாயண்ண வந்திருக்காக, இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ஆபீஸ்க்கு வந்த போது எடப்பாடிக்குமே ஒரு ஒரு குதூகலம் உள்ளுக்குள்ள வந்திருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லும்போது பிரதமர் மோடி ஆசையுடன் வந்து இங்க டபுள் என்ஜின் சர்க்கார் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த டபுள் என்ஜின் சர்க்காருங்கிற வார்த்தை மற்ற மாநிலங்களில் எடுபடலை. டபுள் என்ஜினாக இருந்தால் தான் ஒரு மாநிலத்துக்கு வளர்ச்சி வரணும்னு அவசியம் இல்லை. டபுள் என்ஜின் இருக்கிற மற்ற மாநிலங்கள், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் என்ன கதின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தால் மத்திய அரசோடு இணக்கமான உறவு இருந்தால் எந்த மாநிலத்துக்கும் நல்லதுங்கிறத யாரும் மறுக்கலை. அது என்ஜினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல உறவு இருந்தாலே போதும். மாநிலங்களை மதிக்கிற உணர்வு மத்திய அரசுக்கு இருந்தால் போதும்.
மத்தியில் ஆளுகிற கட்சி எதுவாக இருந்தாலும் அது கொள்கை எதிரியாகவே இருந்தாலும் அவர்கள் அது தனி, நிர்வாகம் தனின்னு பார்க்கிற பார்வை மாநிலத்தை ஆளுகிற கட்சிகளுக்கு இருந்தாலே போதுமே தவிர என்ஜின் இருக்கணும், பெட்டி இருக்கணும், டிரைவர் பாஜக அந்த பார்வை இருக்குதுங்களா? அது இல்லைங்கிறதுனால இன்னும் அந்த பிஜேபி எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்குன்னு நான் சொல்றேன். அது குறையவே இல்லைன்றதுக்கு எதுக்கு வர்றோம்? அவங்க நடந்துக்கிற விதம் தானே. 1000 வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஒரு நல்லதை ஏன் பண்ணலைன்னு கேட்டா 1000 விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நல்லதை கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளாகட்டும், இந்த நலன்களை பாதுகாக்கிறதாகட்டும், நம்மளை 2ஆம் தரமாக 2ஆம் தாரமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது மாறாத வரைக்கும் பிஜேபி ஒரு லெவல் தாண்டிலாம் இங்கே வளர முடியாது. நான் ஏதோ சாப விடலை. முதல் முறையாக மோடி வர்ற போதெல்லாம் வரவேற்றவர்கள் நானும் ஒருத்தன், பத்திரிகையாளர் முறையில் ஒரு புது ஆள் வரட்டுமே. 10 வருஷம் மன்மோகன் சிங் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டார், எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு ஒரு அயற்சி இருந்தபோது மோடிங்கிற புது வரப்போ நம்ம அதை வரவேற்க தானே செஞ்சோம். அவர் வந்த பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தாலும் அவர் மீதான விமர்சனங்கள் வருது. என்னை மாதிரி நானும் தமிழ்நாட்டு பிரஜை, என்னை மாதிரி தான் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, பார்வை இருக்கும். அவங்க தரப்புல இருந்து அதை பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்குற பார்வையை ஒரு தேர்தல் முடிவுகளையும் நம்ம ரீட் பண்ணுறோம்ல, ஆதாரங்களை கையில் வச்சுட்டு தானே பேசுகிறோம். இல்லை சார், பிஜேபிக்கு அமோக வரவேற்பு இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ராமேஸ்வரத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை தொடங்கினார் அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரத்தில் தான் தொடங்கினார் நினைக்கிறேன். அங்கே தொடங்கி வரும். நான் சென்னையில் இந்த யாத்திரையை ஜனவரி மாதம் முடிக்கிற போது தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடப்பட்டிருக்குன்னாரு. நான் நக்கல் பண்ணலை. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. வேல் யாத்திரைன்னு ஒன்று எல்முருகன் தலைவராக இருக்கும்போது நடத்தினார். ஒரு துளி கூட மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. மதத்தை கொண்டு வந்து அரசியலில் புகுத்துறதுக்கான ஒரு அழிச்சாட்டியம் அது பிஜேபி பண்ண சில்மிச முயற்சி. கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இடது கையில் புறந்தள்ளாங்க, இடது காலால் புறந்தள்ளினாங்க. அதை வேல் யாத்திரைன்னு பேரை வச்சுக்கிட்டு அதில் என்னவெல்லாம் அராஜகம் பண்ணாங்கன்னு. அராஜகம்னா வன்முறை இல்லை, சும்மா அது அரசியலுக்கு தான் நாங்கள் பார்த்துட்டோம். அந்த வேலுக்குரிய மரியாதை கொடுத்தாலும் அது சில ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து பாருங்க. வீம்புக்கு அரசியல், அந்த வீம்பெல்லாம் இங்கே எடுபடலை. அந்த ஆதாரங்களை வச்சு தான் சொல்றேன், இன்னைக்கும் பிஜேபி எதிர்ப்புணர்வு அதிகமா இருக்கு. இதை மாத்துறது அவங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில ஒண்ணு. நீங்களும் நானும் தடுக்க முடியாது பிஜேபியோட வளர்ச்சியை. அந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடையாது, நமக்கு அது நோக்கமே இல்லை. நீங்க இந்த மாநிலத்துக்கு தான் நல்லது செய்யுங்க, யாருமே தடுத்தாலும் யாரும் தடுக்க, நீங்க பாட்டுக்கு வளர போறீங்க, மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க. நேற்றைய தினம் கூட பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது கொரோனா காலத்துல எப்படி ஒன்றிணைந்து செயல்படும், இந்த போர் சூழலால இங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு கொரோனா காலத்துல எப்படி இருந்தமோ அது மாதிரி ஒன்றுபட்டு செயலாற்றணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சரும் இன்னைக்கு எதிர்வினையாற்றிருக்காங்க இல்லைங்களா? ஏன்னா மோடியினுடைய அந்த கருத்து, ஒரு பிரதமரா நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும். பெயின் எவ்வளவு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுது, இது மாதிரி போய்கிட்டு இருந்தா எப்படி நம்மளால சமாளிக்க முடியும். ஒன்று இந்த விலையை ஏற்றணும், இல்லை இந்த எத்தனால் கலக்கிற ரேஷியோவை கூட்ட போகிறேங்கிற, இதெல்லாம் பண்ண பிறகும் ஒரு ஸ்டேஜில் கிரைசிஸ் தொடர்ந்தா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பூலிங் சிஸ்டம்லாம் சொல்ல வெளிநாட்டில் இருந்து தெரியுமா, ஒரு வீட்டில் 4 கார் இருந்தால் 4 கார் எடுக்காதீங்க, இனிமேல் ஒரு ஆள் வாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாராங்கன்னு அவர் பார்வையில் அவர் சொல்கிறார். ஸ்டாலின் தேர்தல் காரங்களனால அவ்வளோ ஷார்ப்பாக உடனடியாக அவர் ரியாக்ட் பண்ணார். நீங்கள் தயாராக இருக்கீங்களா மக்களை காக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க அப்படின்னு மாதிரி. இந்த கச்சா எண்ணெய் விலை உயருது, பீப்பாய்க்கு இவ்வளோ டாலர் ஏறுதுன்னா அது பாதியாக குறைஞ்ச போது இங்கே விலையை குறைக்கணும்னு ஒரு துளி கூட கவலைப்படலை. அதை பற்றி இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்களும் வாய் திறந்ததே கிடையாது. மாறா சில நேரங்களில் கூட்டிக்கிட்டு போன போது அதையும் நியாயப்படுத்தினாங்க. இதைத்தான் அன்னைக்கெல்லாம் வந்தீங்களா, நீங்கள் இப்போ வரீங்கன்னு சொல்றீங்களே, நிஜமா நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு முதலமைச்சர் அந்த பார்வையும் சேர்த்து கேட்டதாக தான் நான் பார்க்குறேன். திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்சி இது தீர்மானம் போடும்பொழுது இரட்டை இலக்கத்துல சீட்டு, ராஜ்யசபா சீட்டும் வேணும் அப்படின்றத தீர்மானமா நிறைவேற்றிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு 8 சீட்டுகள் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பா இல்ல ஏமாற்றமா? ஏன்னா கடந்த முறை விட ஒரு 2 சீட்டுகள் கூட தான் கிடைச்சிருக்கு இல்லையா? ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள் இல்ல, மற்ற கட்சிகள்லாம் 1-2 சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிற போது நம்மளை குறைக்காம விட்டாங்களேங்கிற ஒரு சின்ன திருப்தி இருக்கும். அப்படி இரட்டை இலக்கம்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் இந்த 2 இடம் கூட கிடைச்சது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த நேரம் தான் தேர்தல் அரசியல்ல, இந்த நேரம் தான் பேரம்னு பச்சையா சொல்லலாம். இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை. இன்னொரு 5 வருஷம் காத்திருக்கணுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வுன்னு கூட சொல்லலாம். ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது, அது இன்னும் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு கூட நினைச்சு கேட்கலாம். நேற்று போட்ட தீர்மானம் கூட அந்த தீர்மானம் திருமாவளவனை வலியுறுத்தி தான், திமுக வலியுறுத்தி அந்த தீர்மானம் போடலை. திமுக நீங்க இப்படி கேளுங்க, கேட்கறதுக்கு அவருக்கான அழுத்தம் அதை பத்திரிகைகளுக்கு தெரிய வச்சதன் மூலமா மறைமுகமா திமுக செய்தியை சொல்லி அனுப்பிச்சாங்க. அவருடைய பிடிவாதம் சொல்லக்கூடாது, அவருடைய அந்த ஒரு கண்டிப்பு கலந்த பார்வையை திமுக புரிஞ்சுக்கிட்டு தான் 2 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இது ஏமாற்றம்ன்ற வேலை இல்லை. அப்படிலாம் கேட்டாதான் இந்த இடமாவது உயர்ந்திருக்கும் அல்லது குறையாம பார்த்துக்குவாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முடிஞ்ச வரைக்கும் கூட வாங்கலாமேங்கிறது 2வது ஸ்டெப். எனக்கு தெரிஞ்சு இது கௌரவமான எண்ணிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். மற்றவர்களை ஒப்பிடுகிற போது வைகோவே ஒரு இடங்களை இழக்கிற போது ஒரு 2 இடம் அதிகமாக வாங்குறங்கிறது 10வது தான். எங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கிக்கு இதுதானான்னு கேட்கலாம், நியாயம் இருக்கலாம்.
இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அது அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லைன்னு நான் சொல்றேன். டீசென்டான நம்பர் தான் நான் சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை ஒதுக்குனதை விட வந்து இந்த முறை வந்து குறைத்து ஒரு சீட்டு தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது தேமுதிகவினுடைய வருகையினால் தான் இவர்களுக்கான சீட்டு வந்து குறைக்கப்பட்டிருக்கா? அந்த அளவுக்கு பலத்தை தேமுதிக வந்து திமுகவுக்கு கொடுக்குதுங்களா? பலம்னா வாக்கு சதவீத அடிப்படையில நாம அப்படி உடனே பார்க்கறதுக்கு ஆதாரம் கையில இல்லை. ஒரு பெர்செப்ஷன். அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு ஜெயிக்கிற கூட்டணிக்கு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. இவ்வளவு போட்டிகளுக்கு இடையில வர்றாங்கன்னா அப்ப இங்கே தான் ஜெயிக்க போதும்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சை ஏற்படுத்தாதான் பெர்செப்ஷன் நம்ம சொல்றோம். அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு கட்சியா வந்து சேர்ந்ததுனால தான் அதுக்கு முக்கியத்துவம். அவங்க வந்தனால எவ்வளவு பெர்சன்டேஜ் தனியா கணக்கு போட முடியாது, தேர்தல் ரிசல்ட் வந்தால் கூட. ஆனா சில தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்கன்னா அவர்கள் சார்ந்த சமுதாயம், அந்த சமுதாயத்து வாக்கள் தான் அவங்களுக்கு அடிப்படை. அப்படிலாம் வச்சு பார்த்தா ஒரு கணக்குக்கு வரலாமே தவிர இவங்க வந்ததுனால இவ்வளோ 1000 ஓட்டு கிடைச்சது அப்படின்லாம் தனிச்சு கணக்கு போட முடியாது. என்ன ஒன்று, இவங்க வர்றதுனால நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி ஆச்சு. அவர்களை விட குறைஞ்ச இடம் கொடுத்துருவாங்களோன்னு திருமாவளவனுக்கு ஒரு நியாயமான ஈகோ கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்ததுன்னு சொல்லலாம். இவ்வளோ காலம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், இவ்வளோ காலம் உங்களை அவங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கூப்பிட்டு எங்களோட அதிகமாக கொடுக்குறீங்களா, எங்களுக்கு சமமாக கொடுக்குறீங்களான்னு அந்த சூழல் வந்துடக்கூடாது அவர் ஒரு எச்சரிக்கையோடு இருந்தார். அவருடைய கட்சியினர் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதனால தான் இரட்டை இலக்கம்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்திட்டே இருந்தாங்க. அதில் என்ன ஒரு வார்த்தையை அவங்க தவிர்த்திருக்கலாம்னா, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரே மேடையில் தான் ஏற போறியா, ஒன்றா ஓட்டு கேட்க போறியா, நாம் அதிகாரம் பெறுவதை யாருமே விரும்பலைங்கிற மாதிரி ஏதோ ஒரு வரியும் இருக்குது அந்த அறிக்கையில். அப்படிலாம் யாரும் நினைக்கல. அப்போ 10 கொடுத்தா உங்களை அதிகாரம் பெறுவதை ஆசீர்வதிப்பது போலவும், 8 கொடுத்தா அதிகாரம் கொடுக்க உங்களை பறிச்சிடணும்னு யாரும் நினைக்கல. அந்த 8 பேரும் நீங்கள் நிறுத்த போகிற வேட்பாளர் தான். அதில் 6 பேர் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். சரிதானா? பட்டியலினத்தவர் தானே 6 பேர் இருக்க போகிறாங்க, 2 பேர் பொது தொகுதினா கூட. அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம். அல்லது அவர் நேற்றுக்கே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுலேயே தொண்டர்களை தயார்படுது. ஏன்னா ஒரு கோபத்தின் கொந்தளிப்பின் உணர்ச்சியில உச்சத்தில் இருக்கிறவங்கள சாந்தப்படுத்துற மாதிரி அதிலேயே ஒரு லெட்டர் எழுதினார். அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியார்னா நம்ம கடந்து போகலாம். மற்றபடி கோபங்களை வெளிப்படையாக காட்டிட்டு அடுத்த 5வது நாளே ஒப்பந்தத்தில் சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்குமேன்னு அந்த பார்வை பார்க்குறேன். மற்றபடி அரசியலில் நான் தான் வழக்கம் போல சொல்வேனே, யாருக்கும் இங்கே வெக்கம் கிடையாது, தொடச்சி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சார், அவர் நேற்று ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது கூட வந்து பாமக வெறுப்பு அரசியல் பண்றாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனா கொங்கு நாடு தேசிய கட்சி அவங்களுமே அந்த பகுதியில வந்து ஒரு சாதி அமைப்பு சார்ந்து செயல்படக்கூடிய கட்சியா தான் இருக்காங்க. ஆனா அது ஒரு சமூக நீதியை திருமாவளவனுடைய பார்வை அது. பொதுவா ஜாதியை மையப்படுத்தி நான் வாதங்கள் பண்றதே இல்லை, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அர்த்தமற்ற விவாதம்னு நினைக்கிறவன் நான். அவர் பார்வை அவர் சொல்லியிருக்கிறார், அதை தாண்டி அதை நான் விமர்சிக்க விரும்பல. திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு 28 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, தொடர்ந்து ஒதுக்கியிருக்காங்க. இத்தனை கட்சிகளை வந்து அகாமடேட் பண்ணி இந்த கூட்டணியை திமுக எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாதி சமாளிச்சு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்பர்லாம் இப்போ கையெழுத்திடாத தேமுதிகவுக்கு இன்னொரு இடங்கள்னு சொல்லிப்பா. நேற்று பிரேமலதா கொஞ்சம் உஷாரா நாங்க தயாராயிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10ன்னு சொல்லியிருந்தா அவர் 8க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் 10 இல்லை, இரட்டை இலக்கம் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டனால தான் அவரும் அந்த அவருடைய தொண்டர்களை அவரும் சமாதானப்படுத்தணும்ல. என்னங்க நாங்கள் மாவட்ட செயல் கூட்டத்தை கூட்டினீங்க, 10 தரதா சொன்னாங்க, அதனால தான் நாங்களும் போய் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோம், இப்போ இல்லைங்கிறீங்களேன்னு நாளைக்கு யாரும் கோவப்படக்கூடாதுன்னு கட்சி தலைமை தான் முடிவெடுக்க போகுது. ஆனாலும் தேர்தல் நேரத்தில் யாரையும் பகிச்சக்கூடாதுன்னு நேற்றுக்கே தொண்டர்களை மனதளவில் தயார்படுத்திட்டார் நிர்வாகிகளை. அவங்களும் வரதான் போகிறாங்க. எண்ணிக்கை ஓரளவு 2 அணியிலுமே முடிவாயிடுச்சு. அடுத்த பஞ்சாயத்து யாருக்கு எந்த தொகுதிங்கிறது சின்ன சின்ன சலசலப்பு வரும், அது தவிர்க்கவே முடியாது. அது எந்த அணியாக கூட்டணி அரசியல்னு வந்துட்டா எல்லா கூட்டணியும் இந்த குழப்பம் வரதான் செய்யும், கோபதாபங்கள் வரும். அதுவும் முடிஞ்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் காணாமல் போயிடுன்றது கடந்த கால வரலாறு. இப்போதும் அதுக்கு மாறி நடக்கும்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய தொகுதிகள், அதாவது திமுக இருக்கக்கூடிய தொகுதிகள், நீங்க சீட் அலிகேஷன் சொல்றனால திமுக இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதனால அந்த கட்சியுடைய தொண்டர்கள் வேலை பார்க்கறதுல அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு முரண்பாடுகள் இருக்கு? இல்ல, அது எந்த அளவுக்கு அமைக்கபிளா அதை முடிக்கிறாங்க, முடிக்கிற வேகத்தை பொறுத்து இருக்கு. அதை சமாளிக்கிற ஆற்றல் 2 கட்சி தலைவர்களுக்கு இருக்கா, அதை எப்படி அமல்படுத்துறாங்கிறத பொறுத்தும் இருக்கு. கடந்த கால வரலாறு நான் திருப்பி சொல்றேன். நாமினேஷன் ஒன்ஸ் ஃபைல் பண்ணியாச்சுன்னா பெருசாலாம் யாரும் போர்க்கொடி தூக்குறது இல்லை. அதை மீறி வெற்றி தோல்விங்கிறது மக்கள் தீர்மானிக்கிறாங்க. இந்த கசப்புகளை மறந்துட்டு எல்லாம் ஒரு அணியில் தான் இருக்க போகிறாங்க. ஒரே ஜீப்பில் ஏறிக்கிட்டு ஒன்றா போய் சாப்பிட்டுக்கிட்டு மக்களை சந்திக்கிறது நடக்க தான் போகுது. அதையும் நம்ம பார்க்க தானே போகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்று மண்ணா ஈசிக்கிட்டு இருக்க போறீங்களே, அதுக்குள்ளே எதுக்குப்பா அப்படி வார்த்தையில் விடுறீங்க? எங்களை யாருன்னு தெரியுமா, எங்களுக்கு தன்மானம் இல்லையா, சுயமரியாதை இல்லையா எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் இப்படி போய் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதை தவிர்க்கலாமேன்னு சொல்கிறோம். ரூமை பூட்டி அறைகளுக்குள்ளே சட்டையை படிச்சு கூட ஒழுக்குங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு 5 சீட்டு தானான்னு சண்டை கூட போடுங்க, நமக்கு தெரிய போதா? வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறத குறைச்சிக்கிடணும்னு என் பார்வை நான் சொல்கிறேன்.
மக்கள் நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னா அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதோட முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு 1ஆம் தேதி ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை இஎம்ஐ அது இதுன்னு வாடகை, இப்படிதான் மக்கள் கவலைப்படும். இதை பத்திலாம் துளியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு பத்திரிக்கையாளரா நான் என்ன பாக்குறேன், குறைஞ்சபட்சம் ஒரு தார்மீகம்னு ஒண்ணு வேணாமா? 5 நாள் முன்னாடி வரைக்கும் அடிச்சுக்குவீங்க, அப்புறம் 5ஆவது நாள் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி அப்படின்னா கொஞ்சம் கேப்பாவது விடுங்கப்பா, நாங்க மறந்துடுறோன்றாவது ஒரு கேப் விட சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இத்தனை கடந்த வாரம் வந்து தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் ஒட்டுமொத்தமான ஒரு பேச்சுமே இருந்தது. அவர் சிபிஐ ரெய்டுக்கு போனதுல இருந்து, அவங்களுடைய தனித்த விசாரணைக்கு போனதுல இருந்து. ஆனா இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சுல இருந்து ஒட்டுமொத்தமாக மாறி இன்னைக்கு களம் வந்து 2 முக்கிய கட்சிகளுக்கான ஒரு போட்டியா வந்து மாறி இருக்குன்னு பாக்கலாம். ஊடகங்கள் கொடுத்த வெளிச்சம் தான். அதுக்காக விஜய் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியாது. ஒரு அளவுக்கு மீறிய வெளிச்சத்தை ஒரு நடிகருங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஊடகங்களை சொல்லியும் குற்றம் இல்லை. அது போட்டாதான் சார் கொஞ்சம் பார்வையாளர்கள்லாம் வியூவர்ஷிப் போகுது அப்படிங்கிறாங்க. யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சீமானுக்கு அந்த வெளிச்சத்தை நீங்க என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்ததில்லை. அந்தந்த நேரத்து இது மின்மினி பூச்சிகள்னு சொல்லக்கூடாது. விஜய்க்குன்னு ஒரு ஆதரவு இருக்கிறதை யாரும் மறுக்கல. அது ஒரு பூதாகரப்படுத்தி சொல்லப்பட்ட போது தான் நம்ம அதை தப்புன்னு சொன்னோம். சரி, அந்த குறைஞ்சபட்ச ஆதரவு இருக்கிறவங்க ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சில எதிர்பார்ப்புகளை சொன்னோம். மற்றபடி தேர்தல் அரசியலில் அவர் விரும்பின காங்கிரஸும் அமையல, அவரை விரும்பிய பிஜேபி கிட்டே அவர் போகலை. வேற வழி இல்லாதனால நான் தனிச்சு நிற்கிறேன், மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்ட்டு போயிட்டார். இவ்வளோ நாளாக சும்மா இருந்தார். ஏன்னா பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. 6 மாதம் முன்னாடி எடப்பாடி நடத்தினார். சில வாரங்களுக்கு முன்பு வரை பிஜேபி பேச்சு நடத்தினாங்க. நடத்த வந்து ஆதரவை சொன்னார், இவ்வளோ ஆஃபர்லாம் கொடுத்தாங்கன்னார். கடைசியில் அது அமையாததுனால இன்னைக்கு தனியாக நிற்கிறார். சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சு நடத்துறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஒரு அடையாளத்தை கொடுக்குற பெரிய மனசு விஜய்க்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த 2 அணியிலும் சேர விரும்பி இடம் கிடைக்காதவர்கள், சேர விரும்பாதவர்கள் அங்கே போய் கூட செட்டில் ஆகலாம். அதில் ராமதாஸும் சசிகலாவுமே கூட கடைசி நேரத்தில் விஜய் கூட போய் சேர்ந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுக்கான ஒரு ஏற்பாடும் நடந்துச்சு, இப்போ நடக்கிறதா கேள்விப்படுறேன். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. பேச்சு நடக்கதானே செய்யும். இவங்க விரும்பலாம், இல்லை அவங்களே இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும். அவங்க வந்தால் 2 மாவட்டத்துலையும் பகுதியிலையும் தமிழ்நாட்டில் தெற்க சசிகலாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. நிஜம்தான், அது எவ்வளோ இருக்குறலாம் தெரியாது நமக்கு. வடக்கு ராமதாஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, செல்வாக்கு இருக்குது. நம்ம அதை பயன்படுத்திக்குமேனு விஜய்க்கு ஒரு எண்ணம் வந்து, அல்லது அவருக்கு எடுத்து சொல்லி அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு 4-5 நாள் இருக்குல்ல, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ல. 2 திராவிட கட்சிகளுமே வந்து ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைத்து ஒரு பலமான ஒரு கூட்டணியை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். களத்துல இவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை வந்து அந்த போட்டி அப்படின்றது எப்படி இருக்குது? இல்லை, அதிமுக வலுவான அணிங்கிறத நான் மறுக்க மாட்டேன். வீழ்த்துறதுக்கு போதுமானா நான் சந்தேகமாக தான் சொல்லுவேன். அதனால தான் இன்றைய சூழல 4 அணின்னு ஆன பிறகு, அதுவும் சசிகலாவும் 5 அணி ஆயிடுச்சு. அதான் சசிகலாவும் ராமதாஸும் தனியாக நின்று 5வது அணியை அமைச்ச பிறகு திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அம்மாவின் ஆட்சி அமைப்பேன்னு சொன்ன சசிகலா 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டிருந்தா அது அர்த்தம் வேற, அந்த வார்த்தையை சொல்லலாம். 30 தொகுதி 40 தொகுதியை போட்டு அம்மா ஆட்சி அமைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அப்போ யாருடைய வெற்றியை அவர் கெடுக்க நினைக்கிறார், அல்லது தான் யாருன்னு ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு ஏதோ ஒரு அந்த சபதம் திமுகவின் வெற்றிக்கு தான் உதவும். அரசியல் ரீதியான ஒரு பார்வை பார்த்தேன்னா அதை தான் சொல்லுவேன். சசிகலாவுடைய நோக்கம் அதுவா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு அதை நோக்கி தான் போகும். அவங்களோட நோக்கம் அது இல்லையா சார்? இல்ல, திமுகவை ஜெயிக்க வைக்கிறதா சசிகலா நோக்கம்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் அந்த நோக்கம் அதுவா இல்லாமல் இருக்கலாம், ஆனா ரிசல்ட் அதை நோக்கி தான் போகும்னு சொன்னேன். அவர் 40 இடத்துலயும் 50 இடத்துல நின்னாருன்னா அவர் வாங்குற ஒரு ஓட்டும் அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு தானே. அப்ப அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறீங்கன்னா யார் ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமா உதவுறீங்க? திமுக ஜெயிக்கிறதுக்கு. அந்த அரசியல் பார்வை பார்த்தேன்னு சொன்னேன். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி சார். நன்றி.